ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம தமிழ் படிக்க போகிறோம் வாங்க. அதில் நெடுவினா மனோன்மணியம் சுந்தரனாரின் பற்றி படிக்க போகிறோம். என் தமிழே, என் தாய் தமிழே, உனக்கு தலை வணங்குகிறேன். தமிழ் சான்றோர்களே வணக்கம். மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தை ஒப்பிட்டு பேசவே உங்கள் முன் நிற்கிறேன். மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து. என் தாய் தமிழே நிழலான கடலையும் ஆடையாக அணைந்துள்ளாள். அவளின் சிறப்புமிக்க அழகிய முகமன் பாரத கண்டம் திகழ்கிறது. அம்முகத்திற்கு பிறைவு நிலவு போன்ற நெறியாக தாக்கணம் அமைந்துள்ளது. அந்த நெறியில் நறுமணமிக்க பொட்டு வைத்து போல திகழமுள்ளது. பொட்டின் மனம் எல்லோரையும் இன்புற செய்வது போல் தமிழ்தாய் எல்லா திசைகளிலும் புகழ் பெற்று வளமாக இருக்கிறது. முத்தத் தமிழ். உலகின் மொத்த மொழியாக இருந்தாலும் இன்றளவும் இளமையாக இருக்கிறான். தமிழ்மொழியின் வளம் பெருகுகின்றதே தவிர குறையவில்லை. அப்படிப்பட்ட தமிழாகிய பொன்னே, தாயே, உன்னை வாழ்த்துகிறேன். நீ வாழ்க என்கிற மனோன்மணியம் சுந்தரனாரின் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்து. அன்னைமொழி எடுத்து மனப்பாடம் எடுத்து எழுதுருங்க. உங்களுக்கு ஈஸியாக 8 மார்க் போட்டுருவாங்க. பாடலாமா? அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமாரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தொன்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பதே என் தொகையை நறுங்கணக்கே, மஞ்சும் சிலம்பே, மணிமே, கலைவடிவே, முன்னும் நினைவால் முடிந்தார் வாழ்த்துவமே. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு அன்னை மொழியில் எழுதுங்க. அடுத்தது தனித்தமிழே. அதில் என்ன எழுதுறீங்கன்னா, திருக்குறளின் பெருமைக்குரியவள். 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்க்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற இலக்கிய வளங்கள் கொண்டவள் நம் தமிழன்னை. எனவே தமிழன்னையை வாழ்த்துகிறேன் என்று பாவலர் காரணம் கூறுகிறார். ஒப்பீடு ஆம், தமிழ்குமாரி கண்டத்தில் அரசாண்ட மொழி என்பதனை மனோன்மணியம் சுந்தரனாரின் பாரத கண்டம் என்கிறார். தமிழ்தாயை நெறியில் பிறை நிலவு போல தாக்கணம் அமைந்துள்ளது. நெறியில் நறுமணப் பொட்டு உள்ளது. அதுபோல எம் தமிழை 10 பாடிய 8 தொகையை 11 கீழ்க்கணக்கிய நூல்கள் அலங்கீரப்பட்டுள் சிலம்பு என்னும் அணிகலன்களை கல்லில் அணிந்துள்ளாள். மணிமேகலையை இடையில் அணைந்து அழகு சேர்ந்துள்ளது. இத்தகு சிறப்பினை உடைய தமிழ்தாயை நீண்டு வாழ்க. எதனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. பாய்.